வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து லெமன் ரைஸ் எலுமிச்சை சாதம் எப்படி ஈஸியாக டெலிஷியஸாக பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஒரு பெரிய சைஸ் லெமன்னு, 2 பச்சை மிளகா, பெருங்காயம் ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயம், 1/4 ஸ்பூன் மஞ்சள், ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, இஞ்சி துண்டை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம், அப்புறம் ஒரு 4-5 முந்திரி பருப்பு, அப்புறம் ஒரு கைப்பிடி வேர்க்கடலை, 1 ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு, கடுகு 1 ஸ்பூனு, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் சமைக்கிறதுக்கு எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருந்தால் போதும். இப்போது 1/2 கப் ரைஸுக்குள்ள ரெசிபி இது. நம்ம 1/2 கப் ரைஸை நல்லா கழுவிட்டு நல்லா வடிச்சிட்டு ரைஸை உதிரியாக வடிக்கும் போது வடித்து வச்சுக்கிறோம் முதல்ல. அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் போட்டு எப்படி பண்ணுறதுன்னு மிக்ஸ் பண்ணி பார்க்குறோம். இப்போ எலுமிச்சம்பழத்தை நல்லா புழிஞ்சிட்டு அதில் உள்ள கொட்டையெல்லாம் இந்த மாதிரி எடுத்துடுறோம். எடுத்துகிட்டு அந்த ஜூஸை மட்டும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து நல்லா பேனை நல்லா சூடாக்கின பிறகு நம்ம எண்ணெயை ஊற்றுறோம். அதில் இப்போ நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு இந்த பருப்பெல்லாம் போடுறோம். பருப்பெல்லாம் போட்டு வேர்க்கடலையை போடுறோம். வேர்க்கடலை, முந்திரி பருப்பு எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் ஸ்லோ ஹீட்டில் வச்சு பண்ணுறோம் நம்ம இதை. அப்புறம் கறி லீவ்ஸையும் போட்டோம். இப்போ நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம இதில் வந்து பெருங்காயத்தை போடுறோம். இப்போ பெருங்காயம் போட்டாச்சு. அப்புறம் பச்சை மிளகாவை போடுறோம். பச்சை மிளகா போட்டாச்சு. இஞ்சி போடுறோம். உப்பு மஞ்சளை நம்ம போடுறோம். இப்போ உப்பு போட்டு மஞ்சளை போட்டாச்சு. உப்பும் போடுறோம். சாதத்தை வடிக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கோம் இதில். இப்போ சாதத்தில் வந்து உப்பே போடாதவங்க 1 ஸ்பூனுக்கு மேலே போட்டுக்கலாம் இதில். ஸோ இப்போ ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் இதை. ஸோ இப்படி எல்லாத்தையும் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்போ இதில் லெமன் ஜூஸு ஊற்றுறோம். ஸோ கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு ஃபில்டர் பண்ணி அதை ஊற்றுறோம். இப்போ வந்து இந்த மிக்சர் ரெடி. நமக்கு ரைஸ் நல்லா கூல் டவுன் ஆன பிறகு, நல்லா ஆறின பிறகு, உதிரியாக இருக்கும்போது இதை வந்து அது கூட மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி லெமன் ரைஸு வந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்ம வடித்த ரைஸை வந்து உதிரியாக வடிச்சிருக்கோம். இதை வந்து ஒரு இதில் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ இது கூட வச்சு நம்ம மிக்சரை வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணோன்னே ஈவனாக மிக்ஸ் ஆன பிறகு லெமன் ரைஸ் ரெடி ஆயிரும். இப்போ நல்லா ஆறிடுச்சு ரைஸு. அதில் வந்து இப்போ அந்த மிக்ஸை போட்டு நம்ம அப்படி ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிட்டோம்னா லெமன் ரைஸ் ரெடி ஆயிரும். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம பாருங்கள், ஒரு சூப்பரான லெமன் ரைஸ் ரெடி. அந்த பச்சை மிளகாவா, அந்த இஞ்சி எல்லாம் சேர்ந்து சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த வேர்க்கடலை, முந்திரி பருப்பு இது ரெண்டும் வந்து கடலைப்பருப்போடு சேர்ந்து அங்கங்கே கிடைக்கும் போது ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். நீங்களும் அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.